கவிஞர் பாரதி மீரா அவர்கள். வணக்கம் பார்வதி மீரா. அந்நியர் நாள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்? ரொம்ப அதீதமாக ரொம்ப மேம்பட்ட உணர்வை யார்கிட்டையாவது நம்ம பார்த்தா அதை என்னன்னு சொல்கிறோம்? தாய்மைன்னு சொல்கிறோம். யாராவது ஒரு ஆணை ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு பேசணும்னு நினச்சா என்ன சொல்கிறோம்? தாயுமானவன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அந்த தாய்க்கு தாய்மைக்கு அப்படின்னு ஒரு உயரிய இடம் உலகம் முழுவதுமே இருக்குது. குறிப்பாக நம்ம சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தாய்மை உணர்வு இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு எல்லோருக்கும் மக்கள் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மாவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட நற்செயல்கள் பற்றி கூறவும். எங்கள் அம்மா ஒரு பெரும்பாலானவர்கள் மாதிரி ஒரு சராசரியான இல்லத்தரசி தான். சுவாரஸ்யமான தருணங்கள் அப்படின்னா நிறையா சொல்லலாம். ஆனால் குறிப்பாக இப்போது என்னுடைய ஒரு பாடலாசிரியராக, ஒரு கவிஞராக, சில தனித்துவமான அல்லது முற்போக்கான சிந்தனைகள் கொண்ட ஒரு பெண்ணாக என்ன அறிந்த பலருக்குமே சரி, குடும்ப சூழல் தொடக்கத்துலேருந்தே இப்படி தான் இருந்திருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற எண்ணம் எழத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. சின்ன வயசில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அம்மா. குடும்பமே கொஞ்சம் அந்த கட்டுப்பாடுகள்லாம் நிறைந்ததாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது எப்படி தான் அந்த இப்படி ஒரு நொடிப்பொழுதில் அதெல்லாம் மாறிச்சு அப்படின்னு தெரியல. அப்படியே இயல்பா படிப்படியா அப்படின்லாம் இல்லை. திடீர்னு தூங்கி எந்திரிச்சு எல்லாமே மாறின மாதிரி ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. என்னுடைய பல கருத்துக்களை, என்னுடைய முன்னெடுப்புகளை எப்போவுமே ஆதரிச்சிருக்காங்க. குறிப்பாக நான் பள்ளி இறுதி படிக்கிற காலத்துலேருந்தே எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, சிறைக்கோட்டம் காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னு. அது வரைக்கும் அந்த குறளை நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. எங்கள் அம்மா வழியாக தான் எனக்கு அந்த திருக்குறளே தெரிஞ்சுது. அதாவது ஒரு மதில் சுவரை எழுப்பியெல்லாம் ஒரு பெண்ணை கட்டுப்படுத்திட முடியாது. மனம்தான் காவல். மனம் காவலா மதில் காவலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு தெரியும், பெரிய குடும்பமாக இருக்கும். அவங்களும் ஏகப்பட்ட உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் 8 பேர் பெரிய குடும்பத்தில் வாழ்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பெரிய அந்த காலத்தில் குடும்பம்னா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் தான். ஆனாலும் எல்லாரையும் படிக்க வச்சாங்க. எல்லாருமே கல்லூரி படிப்பை முடித்தாங்க. ஆனாலும் கூட திருமணம் ஆனதுக்கு பிறகு பெரிதாக வேலைக்கு பெரிதாக ஒரு எக்ஸ்போஷர் அப்படின்லாம் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் நம்மக்கிட்ட இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கே ஏற்பட்டது. எப்போவுமே எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. இப்போது இன்னும் அதிகமாக கூடுதலாக திரைத்துறைக்குள்ளே நான் நுழைஞ்சதுக்கு பிறகு. அம்மாவிடம் ஏதேனும் சண்டையிட்டு பிறகு உங்கள் தவறை உணர்ந்த தருணம் உண்டா? அம்மா மேலே கோபப்பட்டதுன்னா அதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தான். ஏன்னா திரைத்துறையில் இருக்கும், பொது பார்வைக்கு நம்முடைய படைப்புகள்லாம் முன்வைக்கப்படுது அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன 4 கை 4 கால் 2 கொம்பு இதெல்லாமா இருக்குது? இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நிறைய கோபப்படுவேன். ஆனால் என்ன ஒரு மாற்றம்னா, முதல்லலாம் கோபப்பட்டால் அது நீண்ட நேரம் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். ஆனால் அண்மை காலங்களில் ஒரு 3-4 வருடங்களான்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது நொடிப்பொழுது தான். ஒரு 10 நிமிடம், மேபி ஒரு 10 நிமிடங்களுக்கு அந்த கோபம் நீடிக்கலாம். அதை தாண்டி அதை நீடிக்க விடறதில்ல. சட்டுன்னு பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப இயல்பாக ஒரு உரையாடல் நடக்கும். பார்வதி என்ற பெயரில் இருந்த நீங்கள் பார்வதி மீராவாக ஆனது எப்படி? அதற்கு பிறகு பத்திரிகைகள்லாம் நான் நிறைய எழுதியிருக்கேன். அப்போது எனக்கு தெரியாமலேயே, என்னை கேட்காமலேயே என்னுடைய தந்தையுடைய பெயரையும் சேர்த்து பார்வதி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துருக்காங்க என்னுடைய பெயரை. பைலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இப்படி போட்டாங்களே, சரி சர்நேம் அவசியம் போல இருக்குது, இப்போ ஏற்கனவே அப்படி வெளியாயிடுச்சு, அதனால மேற்கொண்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தேன் நான்.
அதற்கு பிறகு நம்ம பாடலாசிரியர் ஆனதுக்கு பிறகு பல இடங்களில் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ப்ரெஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு அல்லது இசை வெளியீடு நிகழ்வு இப்படின்னு பல இடங்களில் பிஆர்ஓக்கள் அவங்கெல்லாம் ஃபுல் நேம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வதி தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். பெரும்பாலும் நான் இனிஷியலோ இல்லாட்டா சர்நேமோ பேருக்கு பின்னாடி பேரும் நான் பயன்படுத்தினதில்லை. அப்போ எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஒருவேளை எனக்கு சர்நேம் தேவைப்படுது அப்படிங்கிற கட்டம் வந்ததுன்னா பார்வதி மீரா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய பேரை நான் வச்சுப்பேன்ட்டு. எங்கள் அப்பா ரொம்ப மகிழ்ந்தார். எங்கள் அப்பா தவறி இப்போது ஏறக்குறைய 1.5 வருடங்கள் ஆகியிருக்கு. ஆனால் இதை பற்றி நான் அவர்கிட்ட எப்போவோ பேசியிருக்கேன். அப்பா தவறிய பிறகு அம்மாவுடைய அருமை எனக்கு இன்னும் மிகப்பெரிய அளவில் புரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை எப்படி நான் வெளிப்படுத்துறது? சரி, நமக்கு இந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்குது, கொஞ்சம் கூட ஒரு அங்கீகாரம் அடையாளம் கிடைக்காத ஒரு சராசரியான ஒரு ரெகுலரான ஒரு இல்லத்தரசி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப நம்மளுடைய பெயரை பார்வதி மீரா அப்படின்னு வச்சுக்கிறதுக்கான நேரம் இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சமூக வலைத்தளங்களில் மட்டும் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தேன். சில இசையாளர்கள்லாம் ஜிவி பிரகாஷ் அவர்கள், ஈமான் அவர்கள் அவர்களாம் அதை ரீட்வீட்லாம் பண்ணினாங்க. அப்படி சமூக வலைத்தளங்கள் அதில் மட்டும் வெளியாகி இருந்தது. இப்போ அண்மையில் என்னுடைய திரைப்படம், பாடல் எழுதிய திரைப்படம் 1947 ஆகஸ்ட் 16, அந்த படத்தில் முதலாக என்னுடைய பெயர் பார்வதி மீரா அப்படின்னு கிரெடிட் ஆகிருந்தது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ட் நான் இது வெளியிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, முதல்ல அந்த நொடி வரைக்கும் என்னுடைய அம்மாவுக்கு கூட இந்த விஷயம், இந்த தகவல் தெரியாது. என்னுடைய அப்பாவோட இன்னும் 1-2 உறவினர்கள் கூட இந்த உரையாடல்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின எந்த தகவலும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் இப்படி ஒரு ட்வீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நான் காமிச்சேன், பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கண்ணீர் மட்டும் வந்தது. உங்கள் தாயார் உங்களை பற்றியும் அவர்கள் பற்றியும் கூறிய தகவல்களை கேட்டு மகிழலாம். இப்பொழுது என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டுங்கிறது பார்வதி தான். அவளுடைய கண்காணிப்பில் தான் நான் இருந்துட்டுருக்கேன். பார்வதி மீரா. பார்வதி மீரா. அது ரொம்ப பெருமை. நான் போனாலும் என்னுடைய பேர் இங்கே நிலச்சி இவ்வளால் இருக்கும் உலகத்தில். அதில் நிஜமாகவே எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவள் பண்ணியிருக்காள். தாய்மைனாலே பொதுவாக என்ன நமக்கு மனதில் தோன்றும்? ஒரு மென்மையான, ஒரு லகுவான, ஒரு ரொம்ப அன்பான ஒரு தன்மை, அதுதான் நமக்கு தோணும். அதனால் இயல்பாகவே பெண்களுக்குள்ள அந்த தாய்மை உணர்வு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பலருக்கும் இருக்குது, ஏறக்குறைய எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அந்த குறிப்பாக நம்ம பெத்த அம்மாக்கள் கிட்ட அது ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதுவும் அந்த காலத்து மனுஷி. ஸோ நிச்சயம் அதிகம் இருக்கும் அவங்கக்கிட்ட. இப்போ தான் எல்லாருமே தன்னிச்சையாக நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் பலரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம், தொடங்கியிருக்கோம். அதற்கான வேலைகள்லாம் இறங்கியிருக்கோம். பட் அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. ஒரு திருமணமாகி ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறது. தனிப்பட்ட ரசனைகள், விருப்பங்கள் எல்லாத்தையுமே திறந்து அவங்களுக்காகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, இப்போது தனக்காகவும் வாழணும், தன்னுடைய ரசனைகளையும் மேம்படுத்திக்கணும், காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தாய்மை உணர்வு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.